இலங்கைக்கு எரிபொருள் ஏற்றிக் கொண்டு வர இருந்த 3 கப்பல் பயணங்கள் தாமதமாகியிருக்கு என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். அரசாங்கம் ஏற்கனவே ஓட பண்ணியிருந்த 2 கப்பல்கள் இருந்த 90,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கப்பல் வர்றது தாமதம் அடைஞ்சிருக்கு. ஒரு பிரைவேட் கம்பெனி தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல் வர்றதுலையும் தாமதம் ஏற்பட்டிருக்கு. இதனால ஒட்டுமொத்த நெட்வொர்க் அந்த வலையமைப்பே முடங்கலாம் என்ற மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்னைக்கு ஊடகங்களுக்கு அறிவிச்சிருக்கிறார். நாளைக்கு நடத்தப்பட இருந்த பாராளுமன்ற அமர்வு நடத்தப்படாது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. QR கோட் நடைமுறையில் தொடர்ச்சியான சில பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கு. அதை தீர்க்கிறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருதுன்னு சொல்லி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்றைக்கும் அறிவிச்சிருந்தது. இன்னொரு பக்கம் இலங்கையில் சில விசாரணைகள் சம்பந்தமா இன்றைக்கும் செய்திகள் வெளிவந்திருந்தது. கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விக்கு அரசாங்கத்தினுடைய பதில் வெளிவந்திருக்கு. கோட்டாபய ராஜபக்ச இன்னைக்கு சியபோக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு 2.5 மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்றதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். முதலாவது கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படுவார் என்ற மாதிரி ஏற்கனவே சில நாட்களுக்கு முதல்ல விமல் வீரவங்ச எதிர்வு கோரியிருந்தார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமா அடுத்த கைது செய்யப்பட இருக்கிற நபர் கோட்டாபய ராஜபக்ச தான் சொல்லி அரசியல் மேடைகள்ல அதிகம் பேசப்பட்டிருந்தது. இப்ப கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படுவார்னு சொல்லி இன்றைக்கு நடந்த அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற ஊடக சந்திப்பில் அமைச்சர் அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் நலிந்த ஜாதிசட்ட ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்டிருந்தார். யார் கைது செய்யப்படுறது என்றதை தீர்மானிக்கிறது அரசாங்கம் கிடையாது. விசாரணைகள்ல அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கிறது, இடையூறு செய்யறது கிடையாது. விசாரணை செய்து கொண்டிருக்கிற தரப்பு யார் கைது செய்யப்படணுமோ அந்த நபர் விசாரணைக்கு தேவைன்னு சொன்னா கைது செய்யப்படுவார். சுரேஷ் சலைவினுடைய வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா இல்லையான்றத சில நேரங்களில் விசாரணை தரப்பு தீர்மானிக்க முடியும். சுரேஷ் சலை என்ன சொல்லி இருக்கிறார் என்ன சொல்லலன்றது நமக்கு தெரியாது. அப்படியே சுரேஷ் சலை எதை சொல்ல போறார் என்றது அவர் சொல்றதுக்கு முதல்ல ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு தெரியுமா இருந்தா அதுக்கு முதல்லையே சிஐடிக்கு போய் அவர் சொல்ல போற கருத்து இதுவா தான் இருக்க முடியும், எனக்கு இந்த மாதிரியான ரகசியங்கள் எல்லாம் தெரியும்னு சொல்லி அரசியல்வாதிகள் நேரடியாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு போய் சொல்ல முடியும் சொல்லி அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் சுரேஷ் சலை சம்பந்தமா தொடர்ச்சியா பேசப்பட்டு வர விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உதய கம்மன் பிள்ளை சில நாட்களுக்கு முதல்ல அவர் போய் சந்திச்சு சொல்லியிருந்தார். எலிக்கடிகளுக்கு மத்தியில் இருக்கிறார், நாட்டுக்காக போராடுன ஒரு நபரை இந்த மாதிரி எலிக்கடிக்கு மத்தியில் அரசாங்கம் அடைச்சு வச்சிருக்கு சொல்லி அரசியல் பழிவாங்கல் சொல்லி இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய பேச்சாளர்கிட்ட அது சம்பந்தமாக கேட்கப்பட்ட நேரத்தில் அவர் சொல்லியிருந்தார். நக்கலான ஒரு பதிலாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. சுரேஷ் சலைன்னு சொல்லப்படுற நபர் எலிகளுக்கு பயந்தவர் என்ற மாதிரி எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. இதை தவிர அந்த இடத்துல எலிக்கடிகள் இருக்குன்னு சொல்லி இதுக்கு முதல்ல தடுத்து வைக்கப்பட்டிருந்த யாரும் சொன்னதும் கிடையாது. அப்படி ஏதாவது விஷயங்கள் தெரிய வந்திருக்குமா இருந்தா சிஐடி அது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கும் சொல்லி இன்னைக்கு அரசாங்கம் ஒரு பதில் சொல்லியிருக்கு. இதனிடம் கோட்டாபய ராஜபக்சட்ட இன்னைக்கு சியபோக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரங்கள் விசாரணை நடத்தியிருக்கான. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிற விசாரணைக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இதுக்கு முதல்ல கோட்டாபய ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுத்த நேரம் அவர் சொல்லியிருந்தார், ஏற்கனவே திட்டமிட்டு ஒரு சிங்கப்பூர் பயணம் இருக்கு, நான் அங்க போக போறேன், போய் வந்ததும் விசாரணைக்கு வர்றேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இன்னைக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, இவர் எப்படியான பதில்களை சொன்னார்ன்றது உள்ள ரகசியமா நடந்திருக்கிற விஷயம். அது இதுவரைக்கும் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப்படல. நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். ஆனா இன்றைக்கு நடத்தப்பட்ட விசாரணை என்னன்னு சொன்னா அவர் பாதுகாப்பு செயலாளராக பதவி வகிச்ச காலகட்டத்தில் அவருடைய சகோதரர் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியா இருந்த நேரம் இவர் பாதுகாப்பு செயலாளராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீட்டு திட்டங்கள் முறையற்ற விதத்தில் தனக்கு நெருக்கமான நபர்களுக்கும் சிலருக்கும் கொடுக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இந்த விசாரணையை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கு. யார் யாருக்கு வீடுகள் கொடுக்கப்பட்டதுன்றது சம்பந்தமாகவும் தனித்தனியாக விசாரணைகள் நடக்குது. அதை பற்றின விசாரணைகளுக்கு தான் கோட்டாபய ராஜபக்ச இன்னைக்கு கூப்பிடப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறார். என்ன நடக்கும், நீதிமன்றத்தில் எப்படியான தகவல்கள் சமர்ப்பிக்கப்படும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரம் ராஜபக்ச குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நாமல் ராஜபக்ச மேல சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு சம்பந்தமா இன்னைக்கு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. 20 லட்சம் ரூபாய் தன்னுடைய திருமணத்துக்காக மின்சார கட்டணம் செலுத்தாமல் இருந்தார் சொல்லி 20 லட்சம் ரூபாய் மின்சார கட்டணம் செலுத்தப்படலன்னு சொல்லி ஒருத்தர் அடிப்படை உரிமை மீறல் மனுவை பதிவு செய்திருந்தார். அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஜூலை மாதம் 1ஆம் திகதி விசாரிக்கப்படும் சொல்லி இன்னைக்கு உயர் நீதிமன்றம் அந்த வழக்குக்கு திகதி குறிப்பிட்டிருக்கு. சாதாரண பொதுமக்களா இருந்தா ஒரு சின்ன தொகையா இருந்தாலும் மின்சாரம் துண்டிக்கப்படும். இதுவே ஒரு முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன் என்ற காரணத்துக்காக, ஒரு அரசியல்வாதி என்ற காரணத்துக்காக நாமல் ராஜபக்சவினுடைய திருமண நிகழ்வுக்கு செலவு செய்யப்பட்ட மின்சார கட்டணம் 20 லட்சம் ரூபாய் மின்சார கட்டணம் செலுத்தப்படாமல் இருந்தும் கூட இலங்கை மின்சார சபை மின்சாரம் சம்பந்தமா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருந்ததுன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு நாமல் ராஜபக்ச அந்த மின்சார கட்டணத்தை செலுத்தியிருந்தார்.
நீண்ட காலத்துக்கு பிறகு அது செலுத்தப்பட்டிருந்தது. இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த மின்சார கட்டணம் செலுத்தப்பட்டிருந்தாலும் சாதாரண பொதுமக்களா இருந்தா இந்த மாதிரி மின்சார சபை செயற்பட்டிருக்காது. இதனால சாதாரண பொதுமக்களினுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இலங்கை மின்சார சபை ஒரு நிறுவனமா மாற்றப்பட்டிருக்கிறதால இந்த மனு திருத்தப்பட வேண்டியிருக்குன்னு சொல்லியும் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. நீதிமன்றம் அதுக்கான அனுமதியையும் கொடுத்திருக்கு. அந்த அடிப்படையில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான இந்த வழக்கும் விசாரணைக்கு வர இருக்கு. இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற எரிபொருள் நெருக்கடி நிலைமையை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிற ஒரு அவசரமான கூட்டம், சிவில் விமான சேவைகள் அதிகார சபையால் நடத்தப்பட்டிருக்கிற கூட்டத்தில் விமான போக்குவரத்துக்கு விமானத்துக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு சம்பந்தமா பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு. இதுவரை கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் QR கோடுக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. இதுல 10,000 வாகனங்கள் சம்பந்தமான சில நடைமுறை சிக்கல்கள் தொடர்ச்சியா இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்குன்னு சொல்லி இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் அறிவிச்சிருந்தது. அதை சீர் செய்யறதுக்கான செயற்பாடுகள் தொடர்ச்சியா முன்னெடுக்கப்பட்டு வருதுன்னு சொல்லி பெட்ரோலிய கூட்டத்தாபனம் இன்றைக்கும் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாலும் இன்றைக்கும் சிலர் QR கோட் சம்பந்தமான ஒரு சிக்கல் நிலைமையை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே புதன்கிழமை விடுமுறை சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த புதன்கிழமை விடுமுறையையும் தாண்டி அரச ஊழியர்கள் சில அரச நிறுவனங்களினுடைய செயற்பாடுகளை பகுதி அளவில் முன்னெடுக்கிறது சம்பந்தமாகவும் சில உத்தியோகத்தர்களை வீட்டில இருந்து வேலை செய்ய வைக்கிறது சம்பந்தமாகவும் அரசாங்கம் அமைச்சர் இல்லாட்டி ஜனாதிபதி நேரடியாக தலையீடு செய்ய போறது கிடையாது. அந்தந்த அரச நிறுவனத்தினுடைய தலைவர்கள் அது சம்பந்தமான தீர்மானத்துக்கு வர முடியும். இந்த நிறுவனத்தில் இருக்கிற 100 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா இதுல 80 பேர் மட்டும் பயன்படுத்த முடியும், 20 பேர் வீட்டில இருந்து வேலை செய்ய முடியும் சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறது அரச நிறுவனத்தினுடைய தலைவருக்கு அதுக்கான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் இதை பற்றி அறிவிச்சிருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்றைக்கு ஊடகவியலாளர்களை சந்திச்சு நாடு எதிர்நோக்கி இருக்கிற நிலைமை, இந்த நெருக்கடியான போர் நிலைமை சம்பந்தமா இலங்கையில எப்படியான நிலை இருக்குன்னு சொல்லி தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. அதுல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இலங்கைக்கு எரிபொருள் ஏற்றி கொண்டு வர இருந்த 3 கப்பல் பயணங்கள் தாமதமாகி இருக்கு இந்த போர் நிலைமை காரணமா. 2 கப்பல்கள் அரச கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டிருக்கிற கப்பல்கள் 90,000 மெட்ரிக் டன் எரிபொருளோட க்ரூட் ஆயிலோட மசகு எண்ணெயோட வர இருந்த கப்பல் பயணங்கள் தாமதமாகி இருக்கு. இதை தவிர ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல் பயணமும் தாமதமாகி இருக்கு. மொத்தம் 3 கப்பல்கள் இலங்கைக்கு எரிபொருள் ஏற்றி கொண்டு கொண்டிருந்த 3 கப்பல்களினுடைய பயணங்கள் தாமதம் அடைஞ்சிருக்கு. இதனால அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த நெட்வொர்க் அந்த வலையமைப்பினுடைய சில செயற்பாடுகள் அதுல தடங்கள் ஏற்பட முடியும் சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்னைக்கு பகிரங்கமா அறிவிச்சிருக்கிறார். 90,000 மெட்ரிக் டன் எரிபொருள் ஏற்றி கொண்டு வந்த கப்பல் பயணம் தாமதமாகி இருக்கின்றது இலங்கையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடியான நிலைமை. ஆனா இதை சமாளிக்கிறதுக்குன்னு சொல்லி பக்கத்து நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கான சாதகமான பதில் கிடைச்சிருக்குன்னு சொல்லியும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருந்தார். சில விலை மனுக்கள் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு அமைச்சரவை அதுக்கான ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கான். புதுசா விலை மனுக்களை கொடுக்கிறதுக்கு அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கு என்ற மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலைமையை எதிர்கொள்றதுக்கு அரசாங்கம் தொடர்ச்சியா செயல்பட்டு வருது என்றதுதான் ஜனாதிபதியினுடைய கருத்து. ஜனாதிபதி குறிப்பிட்ட 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, மின்சார நெருக்கடி ஏற்படுமான்னு சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. என்று சொன்ன இன்றைக்கு அமைச்சரவை தீர்மானத்தை அறிவிக்கிற ஊடக சந்திப்பிலையும் அமைச்சர் நலிந்த ஜாதிச கேள்வி கேட்கப்பட்ட நேரம் அவர் சொல்லியிருந்தார், இப்போதைக்கு மின்சாரம் தடைப்படாது, துண்டிக்கப்படாது, ஆனால் போர் நிலைமை எப்படி போகுதோ அதுக்கு அமைய தீர்மானிக்கப்படும் சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அரசாங்கம் எரிபொருள் நெருக்கடி நிலைமை சம்பந்தமாகவும் மின்சார விநியோகம் சம்பந்தமாகவும் ஒரு திட்டத்தை தயாரிச்சிருக்கு. அந்த திட்டத்துக்கு அமைய ஏப்ரல் புத்தாண்டு வரைக்குமான காலகட்டத்தில் மின்சாரம் எந்த விதத்திலையும் தடைப்படாது, துண்டிக்கப்படாதுன்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு தெளிவான வாக்குறுதியை இன்றைய நாளிலையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த போர் எப்படி எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்றதை பொறுத்து எதிர்வரும் காலங்களில் சில தீர்மானங்கள் எடுக்கப்பட முடியும். ஆனால் புத்தாண்டு காலகட்டம் வரைக்கும் மின்சாரம் தடைப்படாதுன்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். பின்னேரம் 6 மணிலிருந்து 10 மணி வரையான காலகட்டத்தில் எலக்ட்ரிக் வாகனங்களை சார்ஜ் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு அந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்களை குறிப்பா கார்களை சார்ஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லி 6 மணிலிருந்து 10 மணி வரையான காலகட்டத்தில் சார்ஜ் பண்றதை நிறுத்துங்கன்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்துகிற நபர்கள்ட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். என்னன்னு சொன்னா, எலக்ட்ரிக் கார்களை மக்கள் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒரு நாளில் மட்டும் 300 மெகாவோல்ட் மின்சாரம் மேலதிகமாக தேவைப்படுது. இதனால பகல் நேரத்தில் இந்த வாகனங்களை சார்ஜ் பண்ணுங்க, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மின் உற்பத்தி குறைவாக நடந்து
கொண்டிருக்கு. பகல் நேரத்தில் மின் உற்பத்தி அதிகமாக நடக்குது. ஆனால் மின்சாரத்தை வந்து சேமித்து வைக்கிறதுக்கான வசதிகள் இலங்கை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அதனால இந்த காலகட்டத்தில் இந்த குறிப்பிட்ட மணித்தியாலத்துக்குள்ள எலக்ட்ரிக் வாகனங்களை சார்ஜ் பண்ண வேணாம்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு கோரிக்கையும் பொதுமக்கள்கிட்ட முன் வச்சிருக்கிறார். எலக்ட்ரிக் வாகனங்கள் சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருக்கு. 90,000 மெட்ரிக் டன் எரிபொருள் ஏற்றிக் கொண்டு வர இருந்த கப்பல் பயணம் தாமதமாகி இருக்கு. பாராளுமன்றத்தினுடைய அமர்வு வந்து பிற்போடப்பட்டிருக்கு. QR கோட் நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுலேயும் சில சிக்கல்கள் உருவாகி இருக்கு. சிவில் விமான சேவைகள் சம்பந்தமான அவசரமான ஒரு கூட்டம் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை இலங்கை வந்து இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்நோக்கி கொண்டிருக்கு. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.